ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இடியம் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸில் 1000 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 400 வேர்ட்ஸ் கிட்டே இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் சீரீஸ் முடிஞ்சுது. ஏற்கனவே ஓடபிள்யூ சீரீஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஸ்டெனோட வேர்ட்ஸையும் வந்துட்டு நம்ம எம்டிஎஸ்க்காகவும் சிஹெச்எஸ்எல்க்கும் அடுத்த சிஜிஎல்க்கும் வந்து படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல், ரிப்பீட்டேட்டிவான வார்த்தை தான். ஸோ அந்த வீடியோஸில் இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ பிளாக் புக் கம்ப்ளீட் பண்ணுறது எம்டிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது கைஸ். ஓகேவா? அதனால தான் நான் இவ்வளோ ரஷ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் படிங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா எ பேட் பேட்ச். எ பேட் பேட்ச்னா பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு துன்பப்படுற காலகட்டம், அதுதான் வந்து பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர் பேட் பேட்ச்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை பீஸ்ட் ஆஃப் பர்டன். பொதிய சுமக்கிற கழுதை இருக்குல்ல, அதை தான் வந்து பீஸ்ட் ஆஃப் பர்டன்னு சொல்லுவாங்க. நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற ஒரு அனிமலை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பீஸ்ட் ஆஃப் பர்டன். ஃபார் எக்ஸாம்பிள் கேமல், டாங்கி, இதெல்லாமே பீஸ்ட் ஆஃப் பர்டன். ஓகே, அடுத்த வார்த்தை பீஹைவ். பீஹைவ்னா என்ன அப்படின்னா எப்பயுமே ஹசில் பசிலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஹசில் பசில்னா என்ன அப்படின்னா தூங்கா நகரம். எப்பயுமே வந்துட்டு மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், பிஸியாகவே இருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்னா தட் இஸ் கால்டு பீஹைவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை எ பிக் ட்ரா. எ பிக் ட்ரா அப்படின்னா ஹியூஜ் அட்ராக்ஷன் அர்த்தம். ஒரு விஷயத்தின் மேலேயோ இல்லை ஒருத்தரின் மேலேயோ மொத்த கண்ணும் படுது, மொத்த அட்ராக்ஷன் வந்துட்டு அந்த பகுதியின் மேலே இல்லை அந்த பர்சன் மேலே இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ பிக் ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்துக்கு முன்னாடி there is a huge stampede occurred in கரூர், ரைட்டா? ஸோ அதுதான் வந்துட்டு பிக் ட்ரா. அந்த சிச்சுவேஷனை பிக் ட்ரா வந்துட்டு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆச்சு. அதுதான் ஹியூஜ் அட்ராக்ஷன். ஓகே, அடுத்த வார்த்தை எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் ஒர்த் 2 in the bush. கையில் இருக்கிறத காப்பாற்றிக்கோ, தேவையில்லாமல் எட்டுக்கால் வைக்காத அப்படின்வாங்க. எட்டுக்கால் இல்லை, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஐ மீன் அகலக்கால் வைக்காத. எட்டுக்கால் இல்லை, அகலக்கால் வைக்காத, இருக்கிறத தக்க வச்சுக்க பாரு, அப்புறம் இருக்கிறது விட்டுருவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? அடுத்த வார்த்தை பேர்ட்ஸ் ஐ வியூ. பேர்ட்ஸ் ஐ வியூனா ஒரு விஷயத்த வந்து 360 டிகிரியிலேருந்து பார்க்குறது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப நேரோ மைண்டடாக திங்க் பண்ணாமல், குருட்டாம்போக்கில் திங்க் பண்ணாமல் பேசாமல் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வச்சு அந்த விஷயத்த பார்க்குறதா வந்துட்டு பேர்ட்ஸ் ஐ வியூ. ஓகேவா? ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரோன்லாம் வந்துட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த பிளேஸே வந்துட்டு மேலோட்டமாக இருந்து ஃபுல்லாக தெரியும்ல, அதுதான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ. ஓகேவா? அடுத்த வார்த்தை எ பைட் அட் த செரி. ஓகேவா? இது அப்படின்னா என்ன அப்படின்னா an attempt or opportunity to do something. நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்காக வேண்டி வர ஆப்பர்ச்சுனிட்டி தான் எ பைட் அட் த செரி. ஓகே, அடுத்த வார்த்தை எ பிளஸ்ஸிங் ஆர் பூன் இன் டிஸ்கைஸ். ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தப்பாக நடக்கிற மாதிரி நடக்கும், ஆனால் அது கடைசியில் வந்துட்டு நம்ம பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவோம். நமக்கு அது நல்லதாக முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு வந்து கோவிட் டைமில் சில பேர் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் நல்லா பூம் ஆச்சு. ஓகேவா? சில பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த கோவிட் டைமுங்கிறது சில ஃபேமிலிஸ்க்கும் இல்லை சில பீப்புள் மட்டும் ஃபினான்ஷியலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்கானாங்க அந்த டைமில் தான். ஸோ அவங்க அந்த கோவிட் வந்தப்போ அந்த கொரோனா வைரஸ் சில பேருக்கு வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக அமைஞ்சுது. ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தவங்க கூட அந்த டைமில் வந்து அவங்க பிஸ்னஸை பூம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளாக மாறினவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஓகே, அடுத்த வாரத்தை வந்துட்டு எ ப்ளூ ஐடு பாய் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க, அவங்க தான் வந்து ப்ளூ ஐடு பாய்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் அந்த மேக்ஸ் டீச்சருக்கு மட்டும் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் ப்ளூ ஐடு பாயாக இருப்பாங்க. ஒரே ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு, அவங்கள தான் வந்து ப்ளூ ஐடு பாய்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்பிளசன்ட். ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி நெகட்டிவான வார்த்தை. இந்த ப்ளூ அப்படின்ற வார்த்தை வந்தாலே மோஸ்ட்லி இடியமில் நெகட்டிவான ஒரு கனெக்டேஷனில். ஓகே, சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்பிளசன்ட், எ கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் ஆர் அ சடன் கெலாமிட்டி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர் அப்படிங்கிறதான் வந்து போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அடுத்த வார்த்தை போன் ஆஃப் கன்டென்ஷன். போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன், காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் குவாரல். அடுத்த வார்த்தை எ புல்லன் அட் சைனா ஷாப். எ புல்லன் அட் சைனா ஷாப் அப்படின்னா கிளம்சி ஆர் என்ன டெலிகேட்டட் சிச்சுவேஷன், கிளம்சி பர்சன் அண்ட் டெலிகேட் சிச்சுவேஷன், அதுதான் வந்துட்டு புல்லன் அட் சைனா ஷாப். ஓகேவா? ஒரு
ஆக்வர்டான ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு எ புல் இன் அ சைனா ஷாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது ரொம்ப ரொம்ப கிளீஷேவாக இருக்கும். நான் மெதுவாகவே சொல்கிறேன். ஓகேவா? பப்ளிக்கில் இருக்கும்போது நம்ம தெரியாமல் நமக்கே தெரியாமல் வந்துட்டு நம்ம குசு விட்டுருவோம்ல. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அது ஒரு டெலிகேட்டான சுச்சுவேஷன். யார் விட்டால் தெரியாமல் சப்போஸ் டர்ன்னு சவுண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும்ல. அதுதான் புல்லுன்னு சைனா ஷாப். ஓகேவா? சாரி, இது ரொம்ப கேவலமான ஒரு எக்ஸாம்பிள். பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எ கிளம்சி பர்சன் இன் அ டெலிகேட் சுச்சுவேஷன். ஒரு டெலிகேட்னா ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு ரஃப்பான எக்ஸாம்பிள். பட் ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி நம்மளே வந்துட்டு மனம் நமக்கே வந்து மூஞ்சி சுருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறதா வந்துட்டு புல்லுனா சைனா ஷாப். ஓகேவா? அடுத்த வார்த்தை புல் மார்க்கெட். புல் மார்க்கெட் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு வந்துட்டு எல்லா ஸ்டாக்குமே ப்ரைஸ் வந்துட்டு எகிரிட்டே போச்சு அப்படின்னா அதுதான் புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை கேக் வாக்குனா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிங் அண்ட் எக்ஸாம் இஸ் அ கேக் வாக் ஃபார் மீ அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து எனக்கு கேக் வாக் அப்படின்னு ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். ஈஸியாக பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட் தான் கேக் வாக்கு. அடுத்த வார்த்தை எ கேன் ஆஃப் வார்ம்ஸ். கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா புழு எப்படி வந்துட்டு ஒரு கேனுக்குள்ளே நிறைய புழு இருக்கிற மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. நெண்டிக்கிட்டே இருக்குமா, அதை பார்த்தாலும் நமக்கு அருவருப்பாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்ல. அது மாதிரி காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனாக ப்ராப்ளமாக தான் வந்து கேன் ஆஃப் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச். இது என்ன அப்படின்னா கேரட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா செஞ்சீங்க அப்படின்னா ஒரு கேரட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? அதுவே திரும்ப வந்துட்டு அதே விஷயத்த செய்யும்போது நீங்கள் அதே விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு திரும்ப கேரட் கொடுப்பாங்க. அதே நீங்கள் கெட்ட விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி விழுவும். அப்போ உங்கள் பிரெயின் வந்து எப்படி கண்டிஷன் ஆயிரும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சால் நமக்கு கேரட் கிடைக்கும், நம்ம ஒரு தப்பான விஷயம் செஞ்சால் நமக்கு அடி கிடைக்கும், அப்போ நம்ம நல்ல விஷயமே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது. ஸோ அது மாதிரி தான் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் தட் இன்ஃப்ளூயன்ஸஸ் சம்ஒன்ஸ் பிஹேவியர். ஸோ அப்போ அப்படி வந்து ட்ரெயின் ஆகிறப்போ அந்த பர்சனோ இல்லை அந்த அனிமலோ வந்துட்டு நல்ல விஷயம் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிக்கு வந்துட்டு இந்த ஸ்விட்ச் பட்டனை தட்டினா நமக்கு சீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த எலியை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் எ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா எ சேஞ்ச் இன் ஒன்ஸ் ஒப்பீனியன் ஆர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அபவுட் சம்மன் ஆர் சம்திங். டக்குன்னு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகுறது தான் வந்து எ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அடுத்தது வந்து க்ளீன் ஸ்லேட். க்ளீன் ஸ்லேட் அப்படின்னா ஒரு நியூ லீஃப் ஆர் ஒரு நியூ சாப்டரை வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து க்ளீன் ஸ்லேட். ஓகேவா? அடுத்த வார்த்தை க்ளோஸ்டு புக். க்ளோஸ்டு புக் அப்படின்னா ஷீஸ் அ க்ளோஸ்டு புக்குன்னு சொன்னோம் அப்படின்னா ஒருத்தவங்கள பற்றி அவங்க வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான பர்சன், அவங்கள பற்றின சீக்ரெட் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா. ஓப்பன் புக் அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி எல்லாமே தெரியுங்கிறதான் ஓப்பன் புக். நான் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒன்று ஓப்பன் புக் தான். என்னோட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ்டு புக்காக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன் அப்படின்னா க்ளோஸ் ஃபிஸ்டட்னா நம்ம கட்டவரில் கை இந்த 5 விரலையும் மூடுறதான் வந்துட்டு க்ளோஸ் ஃபிஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காசை வந்து கையில் கரைக்கவே மாட்டான் பாய்வான், அதுதான் க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன். ஓகே, அடுத்த வார்த்தை எ காக் இன் த மிஷின். எ காக் இன் த மிஷின் அப்படின்னா கான்கிளரமரேட்னு படிச்சிருக்கீங்களா? ஒரு பெரிய கம்பெனியோட சின்ன பார்ட்டு, ஒரு பெரிய நிறைய கம்பெனிஸோட ஒரு இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அது நிறைய கம்பெனிஸோட காங்க்ளமரேட் தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஓகேவா? நிறைய கம்பெனிஸ் ஒரே ஒரு யூனிவர்சல் கம்பெனி மட்டும் கவர்ன் பண்ணிகிட்ருக்கோம், அதான் வந்து காங்க்ளமரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து காக் இந்த மிஷின் அப்படின்னா இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் அந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் இருக்குல்ல, ஆக்சுவலி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பட் இது கரெக்டானு தெரில கைஸ். ஓகேவா? இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் கம்பெனி வந்துட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பேரில் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது அவங்களுக்கு தான் நினைக்கிறேன், ஐ மீன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அந்த பவுடர் கம்பெனி அவங்க பேரில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்து பார்த்தீங்க, இப்போ சாக்லேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் இருக்கும், சாக்லேட் கம்பெனி. அப்புறம் அந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அது பேர் காங்க்ளமரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் கம்பெனி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் காக் இந்த மிஷின். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் அப்படின்னா யார் கூடயுமே வந்துட்டு அவ்வளோக்கா பழகாதவங்க, அன்ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப கோல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, யார் கூடயும் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க.
எதை பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு சொல்லுவாங்க, அவங்கள தான் வந்து கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எதையுமே அவ்வளோக்கா அவங்களோட சீக்ரெட்ஸ்லாம் யாருக்கிட்டையும் அவ்வளோக்கா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்த வார்த்தை எ குக்கு இந்த நெஸ்ட் அப்படின்னா, எ குக்கு இந்த நெஸ்ட் அப்படின்னா ஒரு அன்வெல்கம் இன்ட்ரூடர். இவங்க வந்து நாம் கூப்பிட்ருக்கவே மாட்டோம், திடீர்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு ரிலேட்டிவ் உட்காந்துருந்தாங்கன்னா அதுதான் வந்து அன்வெல்கம் இன்ட்ரூடர். ஓகேவா, மூக்கு தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறது, இது எல்லாமே குக்கு இந்த நெஸ்ட்டு. அடுத்தது எ கட் அபவ் சம்திங்னா சுப்பீரியர் டுன்னு அர்த்தம். ஓகேவா, எ கட் அபவ் சம்திங்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு நம்மளை விட ஒருத்தர் வந்துட்டு உயர் அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா நம்மளை விட அவர் வந்துட்டு சுப்பீரியராக இருக்கார், இல்லை இந்த விஷயம் நம்மளோட சுப்பீரியராக இருக்குது, அதுதான் வந்து எ கட் அபவ் சம்திங். ஓகேவா, அடுத்த வார்த்தை டேம்ப் ஸ்குவிப். டேம்ப் ஸ்குவிப் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் டிஸப்பாயிண்டிங்கான ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு எல்லாருமே நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிடுறோம்னு நினச்சாங்க, பட் நம்ம தோத்துட்டோமா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதுதான் வந்து டேம்ப் ஸ்குவிப். ஓகேவா, டிஸப்பாயிண்டிங்கான ரிசல்ட். அடுத்த வார்த்தை எ டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஹெல்ப்லெஸ் உமன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு உமன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா அதுதான் வந்து டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ். அடுத்த வார்த்தை டார்க் ஹார்ஸ். டார்க் ஹார்ஸ் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். வி நீட் டு பி டார்க் ஹார்ஸ். எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு யாராவது ஒருத்தர் வந்துட்டு சக்சீட் ஆகிடுவாங்கன்னு ஒரு குழந்தைய நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தன் வந்துட்டு நான் தான் கோல்டு மெடலிஸ்ட்னு நினைப்பான் காலேஜில். அவனை பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அவன் தான் வந்து கடைசியில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வின் பண்ணிட்டு நிற்பான். ஸோ அவனை தான் வந்துட்டு டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். அடுத்த வார்த்தை டெட் லெட்டர். டெட் லெட்டர் அப்படின்னா நோ லாங்கர் யூஸ்டு, அதுதான் வந்து டெட் லெட்டர்னு சொல்லுவாங்க. அப்சொல்யூட்னு ஒரு வார்த்தை படித்தோமா நம்ம சினானிம்ஸில், அதுதான் வந்து அதுவே ஒரு லா ஆர் அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டெட் லெட்டர். ஓகேவா, ஒரு லாவோ போடப்பட்ட லாவோ இல்லை போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டோ வந்துட்டு இதுக்கு மேலே வழக்கில் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து டெட் லெட்டர். ஓகே, அடுத்த வார்த்தை டெட் லாஸ். டெட் லாஸ் அப்படின்னா கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ், அதுதான் வந்து டெட் லாஸ். ஓகேவா, அடுத்தது வந்து டைமண்ட் இன் த ரஃப் அப்படின்னா ஒரு சில பர்சன் இருப்பாங்க. ஓகேவா, ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க. இப்போது டீச்சர் வந்துட்டு ரொம்ப வயசாக இருந்தாங்க அப்படின்னா சில குழந்தைங்கள வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான மைண்ட்ஸு இல்லை இந்த மாதிரியான குழந்தைங்கள வந்துட்டு செலக்ட் பண்ணி இவங்கள மட்டும் பார்க்க துருன்னு இருக்க குழந்தைங்க, இல்லை வந்துட்டு வேறு ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க கவிதை எழுதுறதில். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்க மட்டும் வந்துட்டு இந்த வயசாக இருக்கிற டீச்சர்ஸ் வந்துட்டு பிக் பண்ணி அவங்கள மட்டும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பாலிஷ் பண்ண அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரியான டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து என்னையும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரஃப்பாக இருக்கிற ஒரு பர்சனை டைமண்டாக மாற்றுறாங்க, அதுதான் டைமண்ட் இன் த ரஃப். ஓகேவா, கொஞ்சம் பாலிஷ் பண்ணால் போதும் அந்த பொருள் வந்து மின்ன ஆரம்பிச்சிடும், அதுதான் வந்து எ டைமண்ட் இன் த ரஃப். ஓகேவா, அடுத்த வார்த்தை எ டைம் அ டசன் அப்படின்னா வந்துட்டு வெரி காமன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப சப்பையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வந்து டைம் அ டசன். அடுத்த வார்த்தை எ டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாய் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா எப்படி வந்துட்டு கொதறி வச்சுருக்கோம், நீட்டாகவே இருக்குது, அதில் கம்ப்ளீட் மெஸ்ஸாக இருக்குமா, அதுதான் டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா, ஒரு டாகோட லைஃபு ஒரு தெருநாயோட லைஃப் எப்படி இருக்கும், ரொம்ப மிசரபுளாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அது மாதிரி கஷ்டமான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து டாக்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை எ ட்ராப் இன் அ பக்கெட் ஆர் அ ஓஷன். ஓகேவா, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது ஆக்சுவலி இதுக்கு அது வந்து மீனிங் கிடையாது. வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் சம்திங் பிக் ஆர் ஹோல், a quantity too small to make an impact. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்தில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப பெரிய விஷயத்தில் இது ஒரு சின்ன பார்ட் அவ்வளோதான் அப்படின்றதான் வந்து ட்ராப் இன் அ பக்கெட் ஆர் ஓஷன். ஓகேவா, அடுத்த வார்த்தை எ ட்ரை ரன். எ ட்ரை ரன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ரிஹர்சல் பார்க்குறதான் ட்ரை ரன். அடுத்த வார்த்தை எ ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா எல்லாமே நல்ல ஃபைன் ஸ்டேட் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கிறது, ஆனால் ஆக்சுவலி இந்த இடியம்க்கு ஆப்போசிட்டோட மீனிங் தான் இதோட மீனிங், அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷன். இப்போ நம்மளோட வீட்டு நிலைமை சரியில்லை, இது வந்துட்டு நல்லா இல்லை, இப்போதைக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் சரியில்லை அப்படின்னா வி ஆர் ஹேவிங் அ ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் ஃபினான்ஷியலாக வந்துட்டு வி ஆர் ஹேவிங் அ ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்துட்டு எ ஃபயர் இன் சம்மன்ஸ் பெல்லி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு யங்ஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எ ஃபயர் இன் சம்மன்ஸ் பெல்லி. ஓகேவா, அடுத்த வாரத்தை எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு
அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை ஒரு மீனை வந்துட்டு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து போட்டால் எப்படி துடிக்கும், அது மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ துடிச்சு போவோம். அதுதான் எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அடுத்தது எ ஃப்ளை ஆன் த வால். ஃப்ளை ஆன் த வால் அப்படின்னா ஒரு நம்ம நார்மலாக இப்போ வந்துட்டு இருக்கப்போ அந்த செவுத்தில் உட்காந்துருக்க ஒரு சின்ன சின்ன ஈயவாக நம்ம பார்க்க போகிறோம் கிடையாது. ஸோ அது மாதிரி நோட்டீஸே பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த இது ஃப்ளை ஆன் த வால். நோட்டீஸே பண்ணக்கூடாத விஷயம் அன்பர்சீவ்டு அப்சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அன்பர்சீவ்டு அப்சர்வர்னால் நம்ம நோட்டே பண்ண மாட்டோம், ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணி இருப்பாங்க. அதுதான் அன்பர்சீவ்டு அப்சர்வர்னா என்ன, எ ஃப்ளை ஆன் த வால். ஓகேவா, அடுத்தது எ ஃப்ளையிங் விசிட் அப்படின்னா எ வெரி ஷார்ட் விசிட், பறந்து போய் பறந்து வருது. ரொம்ப ஒரு நாள் மட்டும் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு விஷயமா டெல்லி போயிட்டு வரீங்க. இங்கே நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, டக்குன்னு டெல்லி போகணுன்னா அது ஒரு ஃப்ளையிங் விசிட், டக்குன்னு போய் டக்குன்னு வருது 1 டேல. ஓகேவா, அடுத்த வாரத்தை ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஃபூலிஷ் ரீசனாக இருக்கும், அதுக்கெல்லாம் உட்காந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பூகம்பம் காத்திருக்கோம், அந்த பூகம்பம் வர்றது தெரியாமல் வந்துட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு ஃபூல்ஸ் பேரடைஸ். அடுத்த வார்த்தை எ ஜென்டில்மேன் அட் லார்ஜ் அப்படின்னா எ மேன் வித்தவுட் அ ஜாப். இப்போ நான்லாம் எ ஜென்டில்மேன் அட் லார்ஜ் அப்படி தான். ஓகேவா, அடுத்த வார்த்தை எ கோல்டன் மீன். எ கோல்டன் மீன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இல்லை, ரொம்ப மைனஸும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, நியூட்ரலாக இருக்கிறது தான் வந்துட்டு கோல்டன் மீன். ஓகேவா, அடுத்தது அ குட் சமாரிட்டன் அப்படின்னா வந்து ஹெல்ப்ஃபுல் பர்சன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லது மட்டும் நினச்சி நல்லது மட்டும் பண்ணுறான் அப்படின்னா அவனை தான் வந்து குட் சமாரிட்டன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை க்ரீன் ஹார்ன். க்ரீன் ஹார்ன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், நோவிஸ். நான் வந்துட்டு நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வீடியோ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் ஹார்ன் தெரியாமல் தான் நான் க்ரீன் ஐடு மேனு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி க்ரீன் ஐடுனா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்துட்டு பார்த்து ரொம்ப பொறாமப்படுறதா க்ரீன் ஐடு. ஓகேவா, அப்போ க்ரீன் ஹார்ன்னா என்ன, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனு, நோவிஸு, க்ரீன் ஹார்ன்லாம் வந்துட்டு சினானிம்ஸ். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்துட்டு கிரே ஏரியா. கிரே ஏரியா அப்படின்னா ஒரு அன்கிளியரான சுச்சுவேஷன். கிரே கலர் எப்படி, கருப்பாகவும் இருக்காது வெள்ளையாக இருக்காது, சாம்பல் நிறம் தானே கிரே. அப்போ சாம்பல் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து தெளிவாக தெரியல, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து கிரே ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வீட்டில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஒரு விஷயத்தை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, முடிவு எடுக்காமல் அம்மா போகலான்றாங்க, அப்பா வேணான்றாங்க, தங்கச்சி படிக்கணுங்குது, அண்ணா வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு, இன்னொருத்தன் வந்துட்டு பாட்டி இருந்துட்டு போகலாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அந்த 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 பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனே வந்து கிரே ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அன்கிளியரான சுச்சுவேஷன். ஓகே, அடுத்த வார்த்தை ஹேர் இன் த பட்டர். ஹேர் இன் த பட்டர் அப்படின்னா பட்டர்னா வெண்ணெய், அது நம்ம தலையில் தடவுனா எப்படி இருக்கும், வலுவலுன்னு போயிருமா, அது எப்படி எடுக்க முடியும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிரும்ல. அது மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான் வந்துட்டு ஹேர் இன் த பட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். அடுத்த வார்த்தை ஹேர்ஸ் பிரெத் அப்படின்னா நூல் இலையில தப்பிக்கிறதா ஹேர்ஸ் பிரெத். ஓகேவா, ஹேர்ஸ் பிரெத் எஸ்கேப். ஹேர்ஸ் பிரெத் எஸ்கேப்னா வந்து நூல் இலையில தப்பிக்கிறது. அது ஹேர்ஸ் பிரெத் அப்படின்னா சின்ன வித்தியாசம் தான், சின்ன இடைவேளை, சின்ன 1 டிகிரி ஆஃப் வித்தியாசம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதில் நீங்கள் வந்து 7 வித்தியாசம் கண்டுபிடிக்காம ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னால் அதுதான் வந்துட்டு ஹேர் பிரெத்து. ஒரு சின்ன இமையளவு டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப குட்டியான டிஃப்ரென்ஸு. அடுத்த வார்த்தை ஹார்ட் நட் டு கிராக். ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஓகேவா, அடுத்த வார்த்தை ஹார்னஸ்ட் நெஸ்ட்டு. ஹார்னஸ் நெஸ்ட் அப்படின்னா ஹார்னஸ் நெஸ்ட்டும் அந்த குக்கு இந்த நெஸ்ட்டும் வந்துட்டு ஒரே விஷயம் தான். ஒரு அன்பிளசண்ட்டான டிஃபிகல்ட்டான ட்ரபிள்சமான சுச்சுவேஷனை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி அன்வெல்கம் இன்ட்ரூடர், நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு முளைச்சிட்டு நிற்கும், அதுதான் வந்து ஹார்னஸ் நெஸ்ட்டு, குக்கு இந்த நெஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த வார்த்தை ஹாட் பொட்டேட்டோ. ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம், அதுதான் வந்து கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ, சிச்சுவேஷன் தட் இஸ் டிஃபிகல்ட் டு டீல் வித். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்துட்டு
அந்த சிஎம் இல்லாத ஸ்டேட் எப்படி இருக்கும், அதுதான் ஹாட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். டிஃபிகல்ட்டு டக்குன்னு ஒரு தலைவர் இறந்து போயிட்டாருன்னொன்னே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, போட்டு இருக்கிற எல்லா பஸ் எல்லாம் உடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக இறந்து போனாங்கன்னா அது வந்து ஹாட் பொட்டேட்டோ. ஓகேவா, நான் சொல்கிற எக்ஸாம்பிளாக கொஞ்சம் அப்சர்டாக தான் இருக்கும் கைஸ். ஓகேவா, டக்குன்னு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ மட்டமான எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தயவுசெஞ்சு யோசிக்காதீங்க. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான். ஓகேவா, சாரி இஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி அப்சர்ட். அடுத்த வார்த்தை ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ரஜைல் ஆர் அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன். ஓகேவா, கேன் பி ஈஸிலி கொலாப்ஸ் ஆர் ஃபெயில். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். எங்கே நம்ம நேபாளில் வந்துட்டு இப்போ ஜென்சிலாம் வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல. ஸோ ஏன் போராட்டம் பண்ணாங்க, அங்கே பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனு சரி கிடையாது. இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக ரூல் பண்ணாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸாக இருக்குது. எப்போ வேணாலும் எந்த கவர்மெண்ட் வேணாலும் விழலான்ற நிலமை. இப்போ 2022-23 வந்து ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் தான். ஓகேவா, ஃப்ரெஜைல் ஆர் அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் தட் கேன் ஈஸிலி கொலாப்ஸ் ஆர் ஃபெயில். அடுத்தது எ கிக் இன் த டீத் அப்படின்னா கிரேவ் செட்பேக்குன்னு அர்த்தம். ஓகேவா, கிரேவ் செட்பேக்னா என்ன, எ கிக் இன் த டீத். ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ஓடிட்டுருக்கு, திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது, எ கிக் இன் த டீத். ஓகேவா, அடுத்த வார்த்தை லேம் எக்ஸ்கியூஸ். லேம் எக்ஸ்கியூஸ்னால் என்ன அப்படின்னா வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்ப்ளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்னும் ஏன்டா ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டார் அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 நாளாக நல்லா தான் போயிட்டுருக்கீங்க ஆஃபீஸ்க்கு. திடீர்னு ஏன்டா ப்ராஜெக்ட்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு லேமான எக்ஸ்கியூஸ் தானே. ஸோ அதுதான் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் வீக் எக்ஸ்கியூஸ். அடுத்த வார்த்தை லாஃபிங் ஸ்டாக்கு. லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னா கேளிக்கையாக இருக்கக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இந்த எல்லா கேங்லேயும் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான கேங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்யூனாக இல்லாமல் சில பேர் ஒரு 4 பேர் இருப்பானுங்க, அதில் ஒருத்தனை மட்டும் லாஃபிங் ஸ்டாக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அந்த பையனை மட்டும் வந்துட்டு கேளிக்கைப்படுத்தி அவனை மட்டும் ரொம்ப வந்துட்டு கலாய்ச்சி பேசி அவனை மட்டும் தரமட்டமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து லாஃபிங் ஸ்டாக். ஓகேவா, அடுத்த வார்த்தை லீன் பேட்ச். லீன் பேட்ச் அப்படின்னா வந்துட்டு எ பீரியட் ஆஃப் புவர் பர்ஃபார்மன்ஸு. ரஃப் பேட்ச் ஆர் பேட் பேட்ச் அப்படின்னா பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அதுவே வந்துட்டு லீன் பேட்ச் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் 12th எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மிட்டமில் ஒரே ஒரு மிட்டம் எக்ஸாமில் மட்டும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பிடிக்காம அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு லீன் பேட்ச், எ பீரியட் ஆஃப் புவர் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அடுத்த வார்த்தை லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா புகழ்வது போல பழிப்பதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், புகழ்வது போல பழிப்பதுன்னா ஒருத்தவங்க வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள வந்துட்டு அவங்க வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம், வஞ்ச புகழ்ச்சினி. ஓகே, அடுத்த வார்த்தை அதுதான் லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்த வார்த்தை லெப்பர்ட் கனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னா வந்துட்டு பிறந்ததுலேருந்தே இவன் இப்படி தான், இவனை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஒன் டு சேஞ்ச் ஒன்ஸ் கேரக்டர். அதுதான் லெப்பர்ட் காட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை லிட்டில் பேர்ட் டோல்டு மீ அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சீக்ரெட்டை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, உங்ககிட்ட. ஆனால் அந்த ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரிவீல் பண்ணாமல் அந்த சீக்ரெட்டை சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து லிட்டில் பேர்ட் டோல்டு மீ. அடுத்தது வந்து லிட்டில் கஷ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஃபீலிங். ஓகேவா, ஒருத்தவங்கள பார்த்தோன்னே, சில பேரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டக்குன்னு அவங்களோட ஒட்டிக்குவோம். அதுதான் வந்து லிட்டில் கஷ் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்லுவோம். சில பர்சன்ஸ் மட்டும் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேரை நினச்சாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதமாக இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸை நினச்சா, அது கேர்ளாக இருக்கட்டும் சரி பாயாக இருக்கட்டும், அவங்களோட வந்துட்டு ஒரு நல்ல ரேப்போ வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து லிட்டில் கஷ் ஆஃப் கிராட்டிடியூட். அடுத்த வார்த்தை லைவ் ஒயர் அப்படின்னா ரொம்ப பர்சன் வித் ஃபுல் ஆஃப் என்தூசியாஸ்டிக். ஃபயர் இந்த ஸ்டொமக்குன்னு ஒரு இடியம் படித்தோம்ல, ஃபயர் இந்த ஸ்டொமக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுனால் என்தூசியாஸ்டிக் பர்சன், அதே தான் லைவ் ஒயரும். ஓகேவா, அடுத்த வார்த்தை லாங் ஷாட் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு
கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் லாங் ஷாட். ஓகேவா? அடுத்த வார்த்தை லாட் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு சமாளிக்கிறதுக்கு பல பிரச்சனை இருக்குடா, நீங்கள் வேறு கொண்டு வந்து சொல்ல நீங்கள் வேறு புதுசாக ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல. ஏற்கனவே பல அடி இருக்குது, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, நான் முதல்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறேன், அதுதான் நானாக போய் எந்த பிரச்சனையிலையும் இருக்கக்கூடாது, அதுதான் லாட் ஆன் யுவர் பிளேட். அடுத்தது வந்துட்டு எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னா ப்ரொஃபிஷியன்ட் இன் லிட்ரரி ஆர்ட் ஆர் ஸ்காலர். ஓகேவா? அடுத்த வார்த்தை எ மேன் ஆஃப் மீன்ஸ். எ மேன் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னா வெல்தியான மேனு, நிறைய காசு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? அடுத்தது எ மேன் ஆஃப் ஸ்பிரிட். எ மேன் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா எ வெரி கரேஜியஸ் மேன். ஓகே. அடுத்த வார்த்தை எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா. எ மேன் ஆஃப் ஸ்ட்ரானா என்ன அப்படின்னா வீக்கான பர்சன், அவங்கள தான் வந்து எ மேன் ஆஃப் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகே. அடுத்த வார்த்தை எ மேர்ஸ் நெஸ்ட். எ மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னா டிஃபிகல்ட் ஆர் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். எ குக்கு இந்த நெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேர்ஸ் நெஸ்ட்டு, அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்ல, என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மூணு வந்து இப்போ ஒரு 3 வார்த்தை வந்து நெஸ்ட்டுன்னு பார்த்தோம். எல்லாமே டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனை குறிக்கக்கூடிய இடியம் தான். அடுத்து வந்து எ மந்த் ஆஃப் சண்டேஸ். எ மந்த் ஆஃப் சண்டேஸ் அப்படின்னா வெரி லாங் டைம்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப லாங் டைம் தான் மந்த் ஆஃப் சண்டேஸ். அப்புறம் வந்துட்டு மூட் பாயிண்ட் அப்படின்னா வந்து டிஸ்பியூட்டட்னு அர்த்தம். டிஸ்பியூட்டட்னா வந்து பிரச்சனைக்குரிய அப்படிங்கிறது தான் வந்து மூட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை நீடில் இன் த ஹேஸ்டேக். எ நீடில் இன் த ஹேஸ்டேக்னா சம்திங் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லொக்கேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு ஹேஸ்டேக்னா என்ன அப்படின்னா அந்த மாட்டு தீவனம் இருக்குல்ல, மாட்டு தீவனம் அவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு நீடில் போட்டு ஒரே ஒரு ஊசியை போட்டு தேடணுன்னா எப்படி தேடுவீங்க? தேட முடியாதுல்ல. அதுதான் என் நீடில் இந்த ஹேஸ்டேக்கு. ஓகேவா? தேடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு நம்மளால் வந்துட்டு அட்டம்ப்டே பண்ண முடியாது ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறது. அது மாதிரி இம்பாசிபிளான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அதுதான் வந்து என் நீடில் இந்த ஹேஸ்டேக்கு, சமாளிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை என் நைட் அவுல். என் நைட் அவுல் அப்படின்னா எ பர்சன் ஹூ ப்ரிஃபர்ஸ் டு பி வேக் அட் ஆல் த நைட்டு. ஓகேவா? நைட் அவுல். அதே ஏர்லி பேர்ட் அப்படின்னா வந்துட்டு ஏர்லி ரைசர் தான் ஏர்லி பேர்டுன்னு சொல்லுவாங்க. அதே நைட்டு மூலம் முடிச்சிருக்கவங்களாம் வந்துட்டு நைட் அவுல்னு சொல்லுவாங்க. ஸோ நான்லாம் வந்துட்டு ஏர்லி பேர்டு, நீங்கள் நைட் அவுலா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வார்த்தை எனிக்னாக். எனிக்னாக்னா ஃபூலுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்த வார்த்தை எ பெயின் இன் த நெக். பெயின் இன் த நெக் அப்படின்னா வந்து ஒரு தலைவலியாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சில விஷயத்த நினச்சாவோ இல்லை ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் வந்து நினச்சா தலைவலி பிடிச்ச வேலை இது, தலைவலி பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரியான பர்சனையோ இல்லை அந்த மாதிரியான சுச்சுவேஷனையோ தான் வந்துட்டு நம்ம எ பெயின் இந்த நெக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு நினச்சாலே. அடுத்த வார்த்தை எ பெனிலோப்ஸ் வெப். பெனிலோப்ஸ் வெப் அப்படின்னா என்லக்ஸ் ஜாப்னு அர்த்தம். ஓகேவா? பெனிலோப்புங்கிறது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு லிட்ரேச்சர் கேரக்டர். அவங்க வந்துட்டு நெஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட கிளாத்தை. ஓகேவா? அவங்க ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணி ஸோ அதுதான் என்லெஸ் ஜாப் தான் எ பெனிலோப்ஸ் வெப். அடுத்த வார்த்தை எ பெனி ஃபார் யுவர் தாட். எ பெனி ஃபார் யுவர் தாட்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து பெனி ஃபார் யுவர் தாட். ஓகேவா? அடுத்தது பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா எ பர்டிகுலர்லி பேட் சிச்சுவேஷன் காஸ்டு பை அ காம்பினேஷன் ஆஃப் அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேவா? அன்ஃபேவரபுளான சர்க்கம்ஸ்டான்சஸால் ஏற்பட்ட நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போவோம், ஆனால் அன்னைக்கு தான் வந்துட்டு பேஸ்ட் காலி ஆகிடும். காலங்கத்தாலே பேஸ்ட் காலி ஆயிடுச்சு, வாடா அப்போ போய் கடையில் போய் பேஸ்ட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு தண்ணி வராது, அப்புறம் திடீர்னு கரண்ட் போயிடும், குளிக்க தண்ணி இருக்காது, சுடு தண்ணி வைக்க முடியாது. அப்போ சரின்னு போனால் லேட் ஆயிடுச்சுன்னு போய் பஸ்ஸுக்குன்னா பஸ் வராது. ஸோ இது மாதிரி அன்கிளியரான நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேவா? அன்ஃபேவரபுளான சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாமாக வந்து நிற்கும். நம்ம நினைக்கவே மாட்டோம் ஒரு சீரியஸாக ஒரு பேட் சுச்சுவேஷன் நடந்துருக்கு, அது பெரிய ஒரு செட்பேக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? அடுத்தது எ பிக்சர் பாயிண்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிக்சரே போதும் 1000 கதை சொல்லும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த வார்த்தை எ பீஸ் ஆஃப் கேக்னா ஈஸி டாஸ்க்குன்னு அர்த்தம். ஓகேவா? எ பீஸ் ஆஃப் பை அப்படின்னா எ ஷேர் இன் மணி ஆர் பிஸ்னஸ். ஓகேவா? ஒரு பெரிய பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு ஷேர் இருந்தது அப்படின்னா எ பீஸ் ஆஃப் பை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ டாட்டாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் டாட்டாவோட இதில் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ பீஸ் ஆஃப் அ பை இன் டாட்டா ஷேர். ஓகே. அடுத்த வார்த்தை ப்ளம் ஜாப் அப்படின்னா வந்துட்டு ஈஸி ப்ளசன்ட் ஜாப் தட் ஆல்சோ பேஸ் வெல். நீங்கள் வந்து வேலை பார்க்குறது கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சம்பளமும் ஜாஸ்தி அப்படின்னா தட் இஸ் கால் ப்ளம் ஜாப். ஓகேவா? அடுத்த வார்த்தை கொயஃபிஷ். கொயஃபிஷ்னா என்ன அப்படின்னா கொயர்னாலே அன்கன்வென்ஷனல் ஆர் எக்ஸென்ட்ரிக்னு அர்த்தம். ஸ்ட்ரேஞ்ச், தனித்துவமான,
ஒரு மாதிரி வித்தியாசமான தனித்துவமான ஓகேவா. கொயர் ஃபிஷ்னா அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து கொயர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ரெய்னி டே, டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஓகேவா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், அதுதான் வந்துட்டு ரெய்னி டே. அடுத்த வந்துட்டு ரே ஆஃப் ஹோப் அப்படின்னா வந்துட்டு நம்பிக்கைக்குரியன்னு அர்த்தம். அடுத்தது ரெட் லெட்டர் டே அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, அதுதான் ரெட் லெட்டர் டே ஓகே. ரொம்ப மெமரபுளான டே, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான டே, ஹாப்பியான டேனா ரெட் லெட்டர் டே. உங்களோட வேலண்டைன்ஸ் டே கூட நீங்கள் நினச்சிக்கலாம், நீங்கள் வந்துட்டு லவ் சொன்ன நாள் ஓகேவா, அதுதான் ரெட் லெட்டர் டே. அடுத்த வார்த்தை ரெட் ட்ராக் டு அ புல். ரெட் ட்ராக் டு அ புல் அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இந்த புல் மாடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு துணியை பார்த்தாலே வந்துட்டு மாடு இல்லை, ஐ மீன் எருமை வந்துட்டு அந்த சிவப்பு துணியை பார்த்தாலே எருமை வந்துட்டு வெறிகொண்டு ஓடும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல படத்துலலாம், அதுதான் ரெட் ட்ராக் டு அ புல் ஓகேவா. ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளை வந்து வெறுப்பேற்றணுன்னே சில பேர் சில விஷயத்த பண்ணுவாங்க, அதை தான் அந்த ரெட் கலர் துணி வெறுப்பேற்றணுன்னு பண்ணுறாங்கல்ல, அதுதான் அந்த சிவப்பு துணி. நம்ம புல்லு மாதிரி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அடுத்த வார்த்தை வந்துட்டு ரோலிங் ஸ்டோன் கேதர் ஸ்னோ மாஸ் அப்படின்னா வந்து எ பர்சன் ஹூ டஸ் நாட் செட்டில் இன் ஒன் பிளேஸ். ஒரு பர்சன் வந்துட்டு நானோடி மாதிரி வந்துட்டு பிளேஸ் விட்டு பிளேஸ் போயிட்டே இருக்காங்க, தனக்குன்னு எந்த சொத்துமே சேர்த்துக்காம, அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து ரோலிங் ஸ்டோன் கேதர் ஸ்னோ மாஸ் அப்படின்னா ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல இல்லாதனால அந்த பர்சனுக்கு வந்து அவ்வளோக்கா சொத்தெல்லாம் எதுவும் இருக்காது. டஸ் நாட் கெயின் வெல்த் நேம் ஆர் ஃபேம். சொத்து இருக்காது, பேரும் இருக்காது, புகழும் இருக்காது ஓகேவா. அவங்க அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டெபிலிட்டியில் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வேலையை வாங்குறீங்க, ஒரு 4 மாதத்துல அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பேர் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுதான் வந்து ரோலிங் ஸ்டோன் கேதர் ஸ்னோ மாஸ் ஓகேவா. அடுத்த வார்த்தை ராட்டன் ஆப்பிள். ராட்டன் ஆப்பிள் அப்படின்னா சிங்கிள் பேட் பர்சன் ஆர் திங் இன் அ குரூப் ஓகேவா. என்ன சொல்லுவாங்க, அந்த பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு 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 பேட் பர்சன் ஒரு குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா அது அந்த குரூப்பையோட நேமே ஸ்பாயில் பண்ணிடுமா, அதுதான் ராட்டன் ஆப்பிள் ஓகேவா. அந்த ஆப்பிள் இருக்கிற ஆப்பிள்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஒரு ஆப்பிள் மட்டும் ராட்டனாக இருக்கும், அதுதான் ஓகேவா. ஏ சிங்கிள் பேட் பர்சன் ஆர் திங் இன் அ குரூப், பிளாக் ஷீப் அது மாதிரி சொல்லலாம். எல்லா சோறுமே நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஒரு சோறு மட்டும் வந்துட்டு கெட்டு போயிருக்க மாதிரி இருக்கும், அதுதான் அந்த இது ஓகே. அடுத்து வந்துட்டு சாக்ரட் கவ் அப்படின்னா வந்துட்டு சாக்ரட் கவ் அப்படின்னா சாக்ரட்னா என்ன, புனிதமான விஷயமா. ஏதாவது புனிதமான விஷயத்த நம்மளால் தப்பாக பேச முடியுமா? தப்பாக பேச மாட்டோம், அதுதான் பர்சன் நெவர் டு பி கிரிட்டிசைஸ்ட் ஓகே. அடுத்த வார்த்தை சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரிலையபிளான பர்சன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மை சீக்ரெட் இஸ் இந்த சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னா என் ஃப்ரெண்டை ட்ரஸ்ட் பண்ணி நான் என்னோட சீக்ரெட்டை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம், நான் பிலீவ் பண்ணுறேன்னு அர்த்தம், அதுதான் சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ், ஒருத்தவங்கள நம்புறது ஓகேவா. அடுத்த வார்த்தை சி சேஞ்ச் அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், டிராஸ்டிக் சேஞ்ச், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் சி சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு யூஆர் இன் அ பிரேக்கப் ஃபேஸ், ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கேரக்டரை வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு தட் பிரேக்கப் கிவ்ஸ் யூ அ சீ சேஞ்ச் இன் யர் கேரக்டர் ஆன் இன் யர் லைஃப் ரைட். அடுத்த வார்த்தை ஷார்ட் இன் த ஆர்ம். ஷார்ட் இன் தான் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க, என்கரேஜிங் ஸ்டிமுலஸாக இருக்கிறது ஓகேவா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த என்கரேஜ் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைத்தட்டு, அது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும், நல்ல புத்துணர்வு ஊட்டமாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், நம்ம அம்மா அப்பா வந்து தோளில் தட்டி பாராட்டுறாங்க அப்படின்னா தட் வில் பி அ ஷார்ட் இன் த ஆர்ம். அடுத்த வார்த்தை சைட் ஃபார் சோர் ஐஸ் அப்படின்னா வந்துட்டு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அழகான பசங்களை பார்த்தாவோ அழகான பொண்ணுங்களை பார்த்தாவோ சைட் ஃபார் சோர் ஐஸாக இருக்குமா, அதுதான் எ பர்சன் ஆர் திங் தட் இஸ் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ளீஸ்ட் ஆர் ரிலீவ்டு டு சி ஓகேவா. ஒரு நல்ல சினாரியோ இல்லை ஒரு நல்ல சீனரியெல்லாம் பார்த்தா எவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்கும், அதுதான் சைட் ஃபார் சோர் ஐஸ். அடுத்த வார்த்தை ஸ்கெலிட்டன் இன் த கபோர்ட் அப்படின்னா ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம், ரொம்ப எம்பாரசிங்கான விஷயம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேபிட்டை வெளியே சொன்னால் வந்துட்டு எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெக்கம் வரும்னா அதுதான் வந்துட்டு ஸ்கெலிட்டன் இந்த கபோர்டு ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்னோபால் எஃபெக்ட். ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு பனி வந்துட்டு கொஞ்சமாக உருண்டுட்டு வரும், அதுக்கப்புறம் அந்த பனி உருண்டை பெருசாக அது பெரிய உருண்டையாக ஃபார்ம் ஆகி வரும்ல, இந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் பார்த்துப்பீங்க. ஸோ அதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். சின்னதாக இருக்கும் ஆனால் அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக பனிப்பந்து பெருசாக வந்து நிற்கும். அது மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு சின்னதாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பிரச்சனை, ஆனால் அது விட்ட வளர அது பெரிய பூகம்பம் மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிற்கும், அதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம்
இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அடுத்த வார்த்தை சோர் பாயிண்ட் வித். சோர் பாயிண்ட் வித் அப்படின்னா எந்த விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணுதோ அதுதான் சோர் பாயிண்ட் வித். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்கொயர் டீல். ஸ்கொயர் டீல் அப்படின்னா ஃபேரான அக்ரிமெண்ட்டு, ஃபேரான அக்ரிமெண்ட் ஆர் ஃபேரான ஒரு டீல். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்டிக் இன் த மட் அப்படின்னா பர்சன் ஹூ ரெசிஸ்ட் சேஞ்சு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருப்பேன். நான்லாம் வந்துட்டு ஐஃபோனு இல்லை வந்துட்டு அப்டேட்டடான எந்த விஷயமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் டச் மொபைல்லே தான் இருப்பேன்ப்பா. நான்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜென்ஸியே இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் மட்டும் நான் வந்துட்டு இப்போ இருக்கிற மாடர்னான லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் ஆக மாட்டேன். நான் வந்துட்டு அந்த காலத்தில் இருக்க மாதிரியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஸ்டிக் இந்த மட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்டிஃப் நெக்டு பர்சன். ஸ்டிஃப் நெக்டு பர்சனை தான் வந்துட்டு மாற்றி சொல்லிட்டேங்க. ஸ்டிஃப் நெக்டு பர்சன் தான் புயற்சி முயலுக்கு 3 கால் நிற்கிறவங்க. ஓகேவா? நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அதுதான் ஸ்டிஃப் நெக்டு பர்சன். ஓகேவா? ஸ்டிக் இந்த மட்டும்னா காலப்போக்குக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு பர்சனை வந்து ஸ்டிக் இந்த மட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களால வந்து சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சில விஷயங்களோட சேஞ்ச். ஓகே. So first 100 idioms முடிச்சாச்சு guys. I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hebro. Bye bye.